மாம்பழம் என்பது பழங்களில் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. அது கோடை காலத்தில் வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் மாம்பழத்தின் தேவை அதிகரிக்கிறது. ஆனால் உங்களுக்கு அமிலக்கடுமை அசிடிட்டி இருந்தால் இந்த சுவையான பழத்தை ரசிக்க முடியுமா? யூடியூபில் பல இடங்களில் நீங்கள் மாம்பழம் சாப்பிடக்கூடாது என்று கேட்டிருப்பீர்கள். ஏனெனில் அது உடலை சூடாக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது முழுமையான உண்மையா? இன்று இந்த வீடியோவில் சரியான முறையில் மாம்பழம் சாப்பிடுவது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமிலத்தன்மையை தடுக்கும் வழிகளை விளக்குகிறேன். முடிவில் மாம்பழம் சாப்பிட 2 முக்கிய விதிகளை சொல்கிறேன். மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி தோலுக்கு நல்லது. இதில் 2 பிரச்சனைகள் உள்ளன: உடல் வெப்பம் மற்றும் சர்க்கரை. ஹோமியோபதி படி மாம்பழம் சூடானது. சூரிய பாதிப்பு உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் ஏற்கனவே தீவிரமாக இருக்கும். அதிக மாம்பழம் உடல் வெப்பத்தை கூட்டி தோலில் அரிப்பு, எரிச்சல் மற்றும் சிவத்தலை உண்டாக்கும். ஆனால் இதன் அர்த்தம் நீங்கள் மாம்பழம் முற்றிலும் சாப்பிடக்கூடாது என்பதல்ல. உண்மையான தவறு மாம்பழம் சாப்பிடுவதில் இல்லை, தவறான முறையில் சாப்பிடுவதில் தான் உள்ளது. நீங்கள் மாம்பழம் சாப்பிட விரும்பினால் அதை குறைந்தது 2 முதல் 3 மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைக்க வேண்டும். இது வெறும் சுத்தம் செய்வதற்காக மட்டுமல்ல, இது மாம்பழத்தின் சூடு தன்மையை குறைக்கவும் அதில் உள்ள பைட்டிக் அமிலத்தை நீக்கவும் உதவுகிறது. இதனால் உங்கள் தோலில் எதிர்வினை ஏற்படும் வாய்ப்பு 70% வரை குறைகிறது. ரூல் நம்பர் 2: வகை மற்றும் அளவு. மாம்பழத்தை நீங்கள் ஒருபோதும் இரவில் தூங்குவதற்கு முன் அல்லது சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடாது. இதை எப்போதும் மிட் மார்னிங், காலை 11 மணிக்கு அருகில் ஸ்நாக்ஸ் போல சாப்பிட வேண்டும். அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? இந்திய ஹோமியோபதி பரிந்துரைக்கிறது, ஒரு சோரியாசிஸ் நோயாளி ஒரு நாளில் அரை மாம்பழத்தை விட அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்திய ஹோமியோபதியில் நாங்கள் எப்போதும் சொல்வது ஒவ்வொரு நோயாளியின் உடலும் வெவ்வேறு என்பதை பற்றி. சில நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் சில நோயாளிகள் உடனே அரிப்பு ஏற்படுகிறது. நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டவுடன் இது போன்ற உணர்வு வந்தால், அப்படியென்றால் உங்கள் உடல் அமைப்பு சர்க்கரை மற்றும் வெப்பத்தை சமாளிக்க முடியவில்லை என்பதை குறிக்கிறது. நாங்கள் உங்கள் உடலை சமநிலைப்படுத்தும் தனிப்பயன் மருந்துகளை வழங்குகிறோம். நாங்கள் நெட்ரம் மற்றும் சல்பர் போன்ற மருந்துகளை பயன்படுத்தி உங்கள் உடலை மிகவும் வலுவாக மாற்ற முடியும். இதனால் நீங்கள் பருவ பழங்களை எந்த பயமும் இல்லாமல் ரசிக்க முடியும். எனவே இறுதி முடிவு என்னவென்றால், மாம்பழம் சாப்பிடுங்கள், ஆனால் விதிகளை பின்பற்றுங்கள். மாம்பழம் சாப்பிட்ட பிறகு உங்கள் பாசிகள் பேச்சஸ் மோசமாகிவிட்டால் உங்கள் உடலுக்கு உள்ளார்ந்த பழுது சரி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்று அர்த்தம். இன்று உங்கள் பாசிகளின் புகைப்படங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுடைய உணவில் எங்கு தவறு நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய ஹோமியோபதியுடன் சோரியாசிஸ் அதிகரிக்காது, மாறாக அது முற்றிலும் வேரோடு நீங்கும். நன்றி.